எல்லாருக்கும் வணக்கங்க. சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலகட்டத்தில் கடகராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும்ன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூலை மாதத்தில் 13ஆம் தேதி சனி பகவான் வக்ரம் அடைய போகிறாரு. நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை சனி பகவான் வக்ரத்தில் தான் இருக்க போகிறாரு. ஆனி மாதம் 29ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வரை 4 மாதம் 14 நாட்கள் சனி பகவான் வக்ரத்தில் செல்லக்கூடிய நாட்கள். இந்த 4 மாதம் 14 நாட்களுக்கு கடகராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும்? ஒருவேளை கடகராசிக்கு 8வது பாவகத்துக்கு வரக்கூடிய வக்ரம்னா 8வது பாவகத்துக்கு வரப்போகிறார். மீண்டும் அஷ்டமச்சனி வருமா அப்படின்ற அச்சம் வேண்டாம். எப்போவுமே அது சுபகிரகமாக இருந்தாலும் சரி அல்லது அசுபகிரகமாக இருந்தாலும் சரி, அதாவது நேரடியான பயிற்சியில் போகும்போது ஒரு மாதிரியான மாற்றங்கள் வரும், அதுவே பின்னுக்கு வக்ரத்தில் வரும் பொழுது ஒரு மாதிரியான மாற்றங்கள் வரும். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்கனவே நொந்து நூலாகி சின்னப்பட்டு சிரமப்பட்டு சித்திரவதை பட்டுப்பட்டனுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் அதிகம் அஷ்டமச்சனி காலகட்டத்தில். அப்போ பின்னோக்கி வரும்போது சிரமப்பட்டதுக்கு மாறா நல்லது செய்ய போகுது, அதில் மாற்று கருத்து ஒன்றும் இல்லை. கடகராசிக்கு 9வது பாவகத்தில் சனி பகவான் வக்ரம் அடைகிறார். ஜூலை மாதம் 13ஆம் தேதி தன்னுடைய சுய நட்சத்திரத்தில். சனி பகவான் கடகராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி, 8வது பாவகத்துக்கு அதிபதி, அதாவது திருமணஸ்தானாதிபதி, 8வது பாவகத்துக்கு அதிபதி, ஆயுள் ஸ்தானம் நம்ம சொல்லுவோம், அப்போது அஷ்டமஸ்தானம் நம்ம சொல்லுவோம். அப்போது அந்த 7, 8 குடையவர் சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் தானுங்க சனி பகவான் வக்ரம் அடைகிறார். அப்போது கடகராசியில் பிறந்தவங்க திருமணத்துக்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, ஆயிலி நட்சத்திரத்தில் நான் பிறந்திருக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய சகோதரியாக இருக்கட்டும், இல்லை ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரனாக இருக்கட்டும், கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் வக்ரத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் 100% மன வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துரும். 6 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, 8 வருஷமாக நான் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, பார்த்து சலிச்சு போச்சுங்க, எனக்கு திருமணம்னாவே எனக்கு சலிப்பாகி போச்சு, என் வாழ்க்கையில் எனக்கு சம்சாரி வாழ்க்கை இல்லை போல் இருக்குது, சன்னியாசி வாழ்க்கை தான் இருக்குது போல் இருக்குது இப்படின்னு சொல்லக்கூடிய, இப்படின்னு நினைக்கக்கூடிய, கவலைப்படக்கூடிய கடகராசி நண்பர்கள் இருக்க தான் செய்வீங்க. இந்த தருணங்களில் திருமணஸ்தானாதிபதி 9வது பாவகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் வக்ரம் அடையக்கூடிய காலகட்டத்தில் திருமணத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் சரிப்படுத்தும். அதுபோக பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தோம். இந்த நேரத்தில் உடல் உபாதைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குதுங்க, உடல் உபாதைகள் சரிப்படுத்திவிடும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன தொந்தரவுனே தெரியலைங்க, பார்க்காத வைத்தியம் இல்லைங்க, போகாத கோவில் குளம் இல்லைங்க, இது வரைக்கும் என் உடம்புல என்ன பிரச்சனை இருக்கணும்னு தெரிஞ்சுக்க முடியல, அது சரிப்படுத்துறதுக்கான ஒரு பாதையும் எங்களுக்கு புரியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இந்த நேரத்தில் உடல் தேகத்தில் இருக்கிற சங்கடங்கள் முழுமையாக சரியாகும். சார் அது எப்படி சார் கேட்க தானே செய்வீங்க. உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் 8வது பாவகத்துக்கு அதிபதி, உங்களுடைய ராசி 2வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த உடலஸ்தானத்தை பார்க்குறாரு, குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் பெருகும், படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் ஏற்படும். ஒரு சிலர் இருப்போம், நிறைய திறமை இருக்கும், ஒரு சந்தர்ப்பம் இல்லாததுனால, ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காததுனால தாங்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு முடியாத சூழ்நிலையில் இருக்கிற இடம் தெரியாமல் ஒரு சிலர் இருப்பாங்க. அப்பேற்பட்ட கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலகட்டத்தில் உங்ககிட்ட என்ன திறமை இருக்கோ அதை வெளிப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். யாராக இருக்கட்டுங்க, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, யார் எங்கே இருந்தாலும் உங்களுக்கான சந்தர்ப்பம் இருந்தால் தானே உங்களால் வாழ முடியுமா, வளர முடியுமா, சம்பாதிக்க முடியுமா, சாதிக்க முடியுமான்ட்டு நிரூபிக்க முடியும் இல்லையா?
அப்போது கடகராசியில் பிறந்தவங்க இது உங்களுக்கு உண்டான நேரமாக நினச்சிக்கிடுங்க. சனி பகவான் வக்கரம் அடைகிறது உண்மையிலேயே உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயந்தானுங்க. ஏன்னா 6 கூடிய கிரகம், 8 கூடிய கிரகம், 12 கூடிய கிரகம் மறைவு ஸ்தானத்துக்கு போனாலும் சரி, நீச்சம் பெற்றாலும் சரி, வக்கரத்தில் போனாலும் சரி நல்லது. சனி பகவான் வக்கரம் அடையக்கூடிய தருணத்தில் முதல்ல உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பார். ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் முழுவதும் அப்படின்னா கிட்டத்தட்ட செப்டம்பர் 1 வரைக்கும் வச்சுக்கோங்க. இந்த காலகட்டம் தானுங்க 11வது பாவகத்தில் சனி பகவான் பார்ப்பார். அது வெளியூர் சம்மந்தப்பட்ட வேலை, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, காசு பணம் கொடுத்துருக்கோம் வாங்குறதுக்கு, இல்லை காசு பணம் வாங்கியிருக்கிறோம் கடனை கட்ட முடியலையே, கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, பண பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சரிப்படுத்திக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய நேரம் அது. அதாவதுங்க இந்த விதி, அதாவது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா தருணத்திலையும் ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லாருக்குமே எல்லா தருணத்திலையும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கும். இந்த சனி பகவான் எப்படின்னா ஒரு மனுஷனுக்கு 3 முறை சனி பகவான் வருவார். முதல்ல வர்றது 7.5 சனி. ஒரு செடியை வச்சிட்டோம்னா அந்த செடி அப்படியே அது பாட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு சில செடி இருக்குது, கொஞ்சம் கட் பண்ணி விட்டால் தான் நல்ல வீரியமாக வளரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு முதல் சுற்று 7.5 வரும் பொழுது எல்லா விதமான கஷ்டத்தையும் கொடுக்கும். அவர் எந்த அளவுக்கு தாங்குறாரு, அந்த கெட்ட நேரத்தை எந்த அளவுக்கு கையாளுறாரு, இது எல்லா விதமான சிக்கலும் ஏற்படுத்துவார் இந்த சனி பகவான். ஏன்னா சனி பகவான் விதிகாரகர், நீதிகாரகர், தர்மகாரகர், கர்மகாரகர் எல்லாமே சனி பகவான் தான். சனி பார்த்து கொடுக்க ஆரம்பித்தா எந்த கிரகமும் கெடுக்க முடியாது. சனி கெடுக்கக்கூடிய விஷயத்தை எந்த கிரகத்தாலையும் தர முடியாது. ஈஸ்வரனுக்கு அடுத்தது, நம்ம சிவபெருமானுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஈஸ்வரர் அப்படின்ற பட்டம் சனீஸ்வரருக்கு. சரி, சனி பகவான் 2வது சுற்றில் வரும் பொழுது பொங்கும் சனின்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசியம் என்ன, ஏன் அனாவசியம் என்ன, ஆடம்பரம் என்ன எல்லாமே கொடுத்துரும். ஆனால் நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் 3வது சுற்று கர்மச்சனியில் தப்பிக்கிறதும் தப்பிக்காமல் இருக்கிறதும். எப்போவுமேங்க சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நாம் செய்த பாவ புண்ணியம் அல்லது செய்ய போகிற பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் பலன் தருவார். மொத்தம் 9 கிரகங்கள் இருக்குது. அதில் 4 கிரகங்கள் தான் சுபகிரகங்கள், 5 கிரகங்கள் பாவ கிரகங்கள். குரு பகவான், சுக்கிர பகவான், புதன், சந்திரன், இந்த 4 கிரகம் மட்டும்தான் சுபகிரகம். சூரியனாக இருக்கட்டும், சனி பகவானாக இருக்கட்டும், ராகு கேதா இருக்கட்டும், ஏன் செவ்வாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே பாவ கிரகங்கள் தான். இந்த 8 கிரகங்களுடைய குணம் ஒன்று, சனி பகவானுடைய குணம் மட்டும் ஒன்று வேறு. இப்போ குருவே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்தால் தான் அவங்க நல்ல விதமான பலன் தருவாங்க. பாவகிரகம் அதாவது மறைஞ்சிருந்தாலோ அல்லது வக்கரத்தில் இருந்தாலோ அல்லது நீச்சம் பெற்றாலோ கண்டிப்பாக அந்த கிரகம் நெகட்டிவான ஒரு பலன் தான் தரும். ஆனால் இந்த சனி பகவான் பொறுத்த வரைக்குங்க நீச்சத்தில் இருந்தாலும் சரி, ஆட்சியில் இருந்தாலும் சரி, உச்சமாக இருந்தாலும் சரி, பகையாக இருந்தாலும் சரி, வக்கரத்தில் இருந்தாலும் சரி, நாம் நல்லது செய்திருக்கோமா இல்லை நல்லது செய்துக்கிட்டு இருக்கிறோமா அதுக்கான பலன் தருவார். அவர் நல்ல இடத்துல இருக்கிறாரு, நாம் பாவம் பண்ணிட்டு இருக்கிறோம்னா 1% கூட அவர் நல்லது செய்ய மாட்டார். சனி பகவான் பொறுத்த வரைக்கும் இதுதான் உண்மை, அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதனால தான் அவர் நீதிகாரகர் அப்படின்னு நம்ம சொல்கிறது. கடகராசியில் பிறந்தவங்க மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருப்பீங்களே தவிர மற்றவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆளாக மாட்டீங்க, அந்த ஒரு சூழ்நிலைக்கு போக மாட்டீங்க. அப்படி தான் நான் வாழணும்னு அவசியம் இருந்தால் அந்த வாழ்க்கை வேணாம் சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்பீங்க. இந்த நேரம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மையிலே நல்ல நேரம், நல்ல அனுகூலங்களை கொடுக்கும். இந்த கடகராசியில் பிறந்தவங்களுடைய நோக்கம் இன்னொன்று இருக்கும், எனக்கு யாரும் உதவியெல்லாம் பண்ண தேவையில்லை சார், யாரும் கையெல்லாம் பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போக தேவையில்லை சார், என் பாதை இதுதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இருந்தால் போதும், என் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருந்தால் மட்டும் போதும், என் படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்பு இருந்தால் மட்டும் போதும் நினைக்கக்கூடியவங்க இந்த கடகராசியில் பிறந்தவங்க அதிகம். நிச்சயமாக இது உங்களுக்கான நேரமாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை.
சனி பகவான் செப்டம்பர் மாதத்தில் டைரெக்டாக உங்கள் ராசிக்கு 8வது பாவகத்தில் அஷ்டம சனியாக தானே வராரு. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. 10வது பாவகத்தை பார்ப்பார். ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கு தொழில் ரீதியாக எவ்வளோ சிரமப்பட்டீங்களோ, ஒரு சிலரெல்லாம் வழக்கு பிரச்சனை வரைக்கும் போயிருப்பாங்க. வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டே செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிட்டேன், இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் சம்மதமே இல்லை சார். ஒரு மாதத்துக்கு 60 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருந்தார் சார். இருக்க தான் செய்கிறாங்க. 40 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருந்தேன் சார். ஆனால் இன்றைக்கி 4000 ரூபாய் காசு என்னால் சம்பாதிக்க முடியல சார். இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சிலர் இந்த அஷ்டம சனியால் பலவிதமான சங்கடப்பட்டவங்க தான். ஆனால் செப்டம்பர் மாதத்துக்கு மேற்கொண்டு ஆஹா ஓஹோன்னு வாழ்க்கை வாழணுன்னாலும் உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, உங்களுடைய மன நிறைவு நிச்சயமாக ஏற்படும். அதில் மாற்று கருத்து இல்லை. எப்போவுமே பழக்கப்பட்ட குதிரையில் பயணிக்கிறதுக்கும் பழக்கப்படாத குதிரையில் பயணிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. ஒரு தொழில் நமக்கு நட்டமாக இருக்குது அப்படின்ட்டு ஏற்கனவே செய்துகிட்டு இருந்த தொழில் 10 வருஷமாக 20 வருஷமாக செய்துக்கிட்டு இருந்த தொழில் திடீர் நட்டமாகி போச்சு அப்படின்னா அதை விட்டுட்டு வேறு ஏதாவது தொழில் செஞ்சுக்கலாமா அப்படின்ற எண்ணம் வருது மனுஷனுக்கு சகஜம் தானுங்க. 20 வருஷமாக செய்துக்கிட்டு இருந்த வேலையே இந்த நேரத்தில் நமக்கு நட்டம் ஏற்படுதுன்னா புதுசாக ஒரு தொழில் செஞ்சால் எப்படிங்க லாபம் வந்துடும்? எதுக்காக சொன்னோன்னா, இதுக்கு முன்னுக்கு தொழிலில் பலவிதமான சங்கடப்பட்டிருப்பீங்க. அதுக்காக புது தொழில் செய்யலாம் அப்படின்ற எண்ணங்கள் வந்திருக்கும். இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு உங்களுடைய அடையாளம் என்ன, எதில் நீங்கள் வாழ்ந்தீங்க, எதில் நீங்கள் வளர்ந்தீங்க, எது உங்களுக்கு அடையாளமாக இருந்தது, அந்த தொழில் மீண்டும் செய்யுங்க. போக வேண்டிய இடத்துக்கு போனாதானுங்க பலன். அதை விட்டுவிட்டு போகாத ஊருக்கு வழி தேடிட்டு இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு கெட்ட நேரத்தில் பலவிதமான சங்கடப்பட்டுட்டீங்க, பலவிதமான சிரமம் அனுபவிச்சுட்டீங்க. இது நல்ல நேரமாக இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் இருந்த ஒரு நிலைக்கு நீங்கள் வரணும்னா உங்களுடைய பாரம்பரியம், உங்களுடைய அடையாளம், உங்களை வளர்த்தது எதுவோ அந்த தொழில் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த நேரம் அதுக்கான நேரம் தானுங்க. செப்டம்பர் மாதத்திலிருந்து செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அதுக்கான நேரம் தானுங்க. செப்டம்பர் முழுவதும், அக்டோபர் முழுவதும், கிட்டத்தட்ட நவம்பர் 27 தேதி. ஏங்க ஒரு மனுஷனுக்கு 3 மாதம் சாதகமான நேரம் தான் போதாதுங்களா? நாம் என்ன நினைப்போம், நமக்கு 3 மாதம் வேணாம் சாமி, இதுதான் பாதை அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கொடுக்கட்டும், ஒரே ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கொடுக்கட்டுங்க, இதுதான் பாதை, இந்த பாதையில் போனால் நீ வாழ்ந்துக்கிடுவே. ஜோசியுமே அதுக்காக தான் நம்ம பார்க்குறோம். நம்ம எதுக்காக ஜாதகம் பார்க்குறோம்? நான் போகிற பாதை சரியாக தப்பா, திடீர்னு ஏதோ சங்கடம் வந்திருக்குது, எதனால் வந்தது, இல்லை எப்படி வந்தது, எப்போ அது சரியாகும், சரிப்படுத்துறதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்குதா, இதுக்காக தானே சாதகம் பார்த்துக்கிறோம் இல்லையா? இந்த சனி பகவான் வர வக்கர கதியில், அவர் வக்கரகதியை அடையக்கூடிய தருணத்தில் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மைக்கே பலவிதமான மாற்றங்கள் தரும். அதில் சங்கடப்படுத்தாது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 3வது பார்வையாக பார்க்குறாரு, உங்கள் லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு, தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு, 2 இடத்துக்கு வர்றதுனால. பிறகு 7வது பார்வையாக உங்களுடைய தனஸ்தானத்தை பார்ப்பார், தகரியஸ்தானத்தை பார்ப்பார். தனம்னா பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கள் ஓரளவுக்கு சுமூகமாக குறையிறதுக்கு, சீராகிறதுக்கு, அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும், அக்கா தங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும், நம்ம மேலே இருக்கக்கூடிய பகை ஒரு வெள்ளை சட்டையில் கரும்புள்ளி பட்ட மாதிரி ஆகி போயிட்டுருக்கும் இந்த 2.5-3 வருஷம் வாழ்க்கை. அதுலேருந்து மீள முடியாமல் கடகராசியில் பிறந்தவங்க பலவிதமான ஒரு தவிப்பு இருக்கும். இந்த நேரத்தில் முழுமையாக சுத்தப்படுத்தி விடுவார், சரிப்படுத்தி விடுவார் சனி பகவான். அதன் பிறகு கடகராசிக்கு 6வது பாவகத்தையும் பார்ப்பார், 5வது பாவகத்தையும் பார்ப்பார். 6வது பாவகத்தை பார்க்குறது நமக்கு அந்தளவுக்கு ஒரு நல்லது செய்யலைனாலும் 5வது பாவகத்தை பார்க்கும்போது நல்லது செய்யும். அது எப்படின்னா, கடக ராசியாதிபதி சந்திரனுக்கு சனி பகவான் 7வது பாவகத்துக்கு அதிபதி, திருமணஸ்தானாதிபதி. இந்த சனி பகவான் வக்கரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 5வது பாவகம், கடகராசிக்கு 5வது பாவகத்தை
5வது ஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பார். திருமண ஸ்தானாதிபதி புத்திரஸ்தானத்தை பார்ப்பார். இது ஒரு புறம். இந்த சனி பகவான் வக்கரத்தில் இருக்கும்போது புத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு அதிசாரத்துக்கு வருவார். அப்போ குரு உங்கள் ராசியில் அதிசாரத்தில் இருப்பார். குருவுடைய பார்வை முதல் பார்வை 5வது பார்வை. உங்கள் ராசியிலிருந்து 5வது இடம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தை புத்திரகாரகன் பார்க்குறாரு. இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8வது கட்டத்துக்கு வந்து 10வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 5வது இடத்தை பார்ப்பார். குருவுடைய பார்வையும் சனியுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த புத்திரஸ்தானத்தை பார்ப்பார். இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியில் அதிசாரத்தில் இருந்து 5வது பாவகத்தை பார்க்குறார். புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு புத்திரஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழலில் இந்த சனி பகவானுக்கு சாரமாக அவர் தான் கொடுத்துருப்பார். கும்பத்துக்கு சனி பகவான் வக்கரத்துக்கு வராரு அப்படின்னா, அவர் பூரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரம் 4வது பாதம் 3வது பாதத்துக்கு தான் வருவார். 1வது பாதத்துக்கு கூட வரப்போகிறதில்லை. அப்படி இருக்கும்போது அவர் சதய நட்சத்திரத்துக்கு வரவே மாட்டார். அதிசாரத்தில் இருக்கும்போது குருவுடைய நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் இருப்பார். அப்போ குரு யாருன்னா புத்திரகாரகன். புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய திருமண ஸ்தானாதிபதியும் இந்த 5வது பாவகத்தை பார்ப்பார். புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குருவும் உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகன் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தை பார்க்குறாங்க. இதனால் ஏற்படக்கூடிய விஷயம் என்னன்னா, புத்திர பாக்கியம் பெருகும். கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது சார், 3 முறை குழந்தை நின்று போயிடுச்சு, இது வரைக்கும் குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க, இதுக்கு மேற்கொண்டு இப்படியெல்லாம் சங்கடப்பட்டுட்டு இருந்தால் நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்துக்கு மீறிய ஒரு சக்தி கிடையாது. இது மற்றவங்களுக்கு எப்படியோ அதை நான் முழுமையாக நம்புகிறேன். 6 மாதம்தான் இவர் உசுரோடு இருப்பாங்க, அதுக்கு மேலே இவர் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன மருத்துவர்கள் சொன்னவங்க கூட 10 வருஷம் வாழ்ந்ததை நம்ம பார்த்துருக்கோம். எந்த குறையும் இல்லை, இவர் 10 வருஷத்துக்கு நல்லா இருப்பார் அப்படின்னு சொல்லியும் மருத்துவர்கள் சொல்லியும் 4 நாளில் அவர் போய் சேர்ந்ததை நம்ம பார்த்துருக்கோம். மனசை தீர்மானிக்கிறது இல்லை நம்மளுடைய விதியை. விதி என்னன்றது தெரிஞ்சுக்கலாம் அந்த ஜோதிடத்தில், அதை தவிர வேறு வழி இல்லை விதி என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. அப்போது இந்த தருணங்களில் புத்திர பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். வைத்தியம் பண்ணி சலிச்சு போச்சு, பார்க்காத வைத்தியம் இல்லை சாமி, செய்யாத பரிகாரம் இல்லை சாமி, போகாத கோவில் குளம் இல்லை, இது வரைக்கும் நல்லது நடக்கலை அப்படின்னா மனசார சொல்கிறேன், இந்த நேரத்தில் கட்டாயம் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் பெருகும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு. அதில் மாற்று கருத்து இல்லை. எது எப்படி இருந்தாலும் வரக்கூடிய சனி பகவான் வக்கரம் அடையக்கூடிய தருணத்தில் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு பிரமாதமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை வாழ போகிறீங்கன்றதில் மாற்று கருத்து கிடையாது. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள். நடந்தது நடக்கலை, வாழ்ந்தேன் வாழலை, எதுவாக இருந்தாலும் அனுபவித்து சொல்லுங்கள். அதே மாதிரிங்க உங்களுக்காக இன்னொரு வேலை செய்திருக்கிறேனுங்க. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் ஒரு நாளைக்கு ஆன்லைனில் ஜாதகம் பார்த்தாலும் 3 ஜாதகம் தானுங்க நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு நாளைக்கு 10 ஜாதகம் பார்க்குற இடத்துலலாம் நான் கிடையாது. என்னுடைய உடல் அமைப்பு, என்னுடைய உடல் சூழல் இப்படி இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு மினிமம் 3 கன்சல்டேஷன் தான் கொடுப்பேன்ட்டு. ஆனாலும் ஒரு சிலர் நேரில் பிரியப்படுறாங்க, பார்க்கணும், நேரில் பார்க்கணும் சார் அப்படின்னு பிரியப்படுறாங்க. நேரில் உட்காந்தா ஒரு சாதகம் 3/4 மணி நேரம், அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும். பரவாயில்ல, வாரத்தில் ஒரு 2 நாள். நான் இருக்கிற இடம் வேலூர்லேயே வாரத்தில் 2 நாள் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நேரில் சாதகம் பார்த்து தரணுங்க. உங்கள் சாதகத்தை வச்சு 12 பாவங்களுக்கு உண்டான பலன், லக்னத்தில் இருந்து லக்னத்துக்கு 12வது பாவகம் வரைக்கும் ஒரு பாவகத்தில் எந்த கிரகம் இருக்குது, அந்த கிரகம் யார் சாரத்தில் இருக்காங்க, எந்த இடங்களை பார்க்குறாங்க, நீங்கள் கேட்குற கேள்விக்கு இல்லை கேட்காத கேள்விக்கு பதில் கிடச்சிரும். வாரத்தில் 2 நாள் மட்டும் வேலூரில் நேரில் சாதகம் பார்க்குறேனுங்க. சந்தர்ப்பம் உள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. காலையில் 9 மணியிலிருந்து தொடக்கம். சரிங்களா? முன்கூட்டியே ஒரு பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் பார்த்துட்டு போயிடுங்க. ரொம்ப ரொம்ப காஸ்ட்டு கம்மி. எந்த ஜோதிடரும் அவ்வளோ கம்மியாக வாங்க மாட்டாங்க. நேரடியான கன்சல்டேஷன் ஃபீஸு சொல்கிறேனுங்க. இது ஒரு சர்வீஸ் மைண்டாக செய்துட்ருக்குறேனுங்க. சரிங்க,
இந்த பதிவு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.